வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கல்கண்டி பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பார்த்தா பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கல்கண்டி ஸ்மோக்கின் அப்படிங்கிற இயர்பட்ஸை பார்த்தா பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயிலும் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. முதல்ல நம்ம இந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா, இது என்ன பிளாஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா 50% ரினியூவபிள் பிளாஸ்டிக் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கீழே விழுந்து உடஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில் உடையவும் செய்யாது, கிராக் கூட விழாது. அவ்வளோ நல்லா காம்பேக்டாக ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதேபோல் டிசைனும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அல்டிமேட்டாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சு மூடிலாம் அவ்வளோ காம்பேக்டாக நல்லா குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் கலரில் எரியும். அது மூலமாக நீங்கள் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதேபோல் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நைட் டைம்லாம் நீங்கள் சார்ஜ் போடும்போது பின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி பொறுத்த வரைக்கும் நைட் டைம்லாம் சார்ஜ் பண்ணால் சார்ஜர் எப்போனாலும் மாட்டலாம், ஈஸியாக கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அதேபோல் இதுவும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேஸோட மூடி பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் உங்கள் பெருவிரல் தள்ளி பார்த்தா உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த டைட்னஸ் வந்து. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டிங்கனாலும் சரி, இல்லைனா பேண்ட் பாக்கெட்டில் வச்சிங்கனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் கிடையாது. க்ளோசிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல மேக்னெட்டிக் பவரோட நல்லா இருக்குது. நீங்கள் தலைகீழ வச்சு கவுத்தி ரொம்ப ஸ்பீடாக உதறினா மட்டும்தான் இந்த இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேசட்டு கீழே விழும். மற்றபடி நீங்கள் மைல்டாக லைட்டாக கவுத்துனீங்கனாலும் சரி, தலைகீழ வச்சிங்கனாலும் சரி, இந்த இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சார்ஜிங் கேஸை விட்டு கீழே விழாது. அதோட இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் சிலிக்கான் டிப் வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு ஆங்கிள்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளில் கொடுத்தது வந்து எல்லா விதமான காதுலையும் செட் ஆகும். சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய காதாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான காதுலையும் இந்த ஆங்கிள் டிசைன் வந்து செட் ஆகும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப், கரெக்டான சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் எடுத்து காதில் மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும். உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழவே விழாது. இப்போ வர்ற எல்லா இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் மாடல் கொடுத்துருக்கனால ரொம்பவே அற்புதமான விஷயம் தான். அப்புறம் ஸ்டெம்பில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கல்கண்டியோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப காம்பேக்டாக அழகாக சின்ன ஸ்டெம்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பில் கீழே பார்த்தீங்கன்னா 2 இதுலேயும் ஒவ்வொரு எல்இடி இருக்கும். அப்புறம் மைக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டச் கண்ட்ரோல் வந்து ரொம்ப சென்சிட்டிவான நல்ல பவர்ஃபுல் டச் கண்ட்ரோலாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே போல் அந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 20 ஹவர்ஸ் அதாவது 20 மணி நேரம் வரைக்கும் ப்ளே பேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், கேம் விளாண்டுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இயர்பட்ஸ் மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அப்புறம் அதே போல் அந்த சார்ஜிங் கேஸை ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1½ மணி நேரம் எடுத்துக்கிறோம். அதே போல் இதில் வந்து இன்னொரு சிறந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது எமர்ஜென்சி பர்பஸுக்கு நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும், 2 மணி நேரம் வரைக்கும் நீ பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டுனா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும், 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஒரு இயர்பட்ஸை நீங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு, இன்னொரு இயர்பட்ஸை மட்டும் நீங்கள் காதில் வச்சு பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், கால் பேசலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் நீங்கள் இந்த ஒரு இயர்பட்ஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் டச் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே போல் மியூசிக்கோட ஈக்குவலைசரும் நீங்கள் இந்த டச் கண்ட்ரோல் மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, ஸ்கல்கண்டி பொறுத்த வரைக்கும் எல்லா இயர்பட்ஸும் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப அற்புதமாக கொடுப்பாங்க. அதே இதில் இதுவும் பார்த்தீங்கன்னா, ஆடியோ குவாலிட்டி வந்து குறைய சொல்ல முடியாது. நல்ல ஒரு சூப்பராக நல்லா டீசெண்டான பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்டாலும் காது வலிக்காத மாதிரி ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன், ஆண்ட்ராய்டு 2 ஃபோனுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸை புதுசாக வாங்கும்போது பாக்ஸ்குள்ள என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. பாய்.